ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு அப்பளம். ஆமாங்க, உருளைக்கிழங்குல கூட அப்பளம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக மொறு மொறு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது 1 கிலோ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் அந்த மேஷரை வச்சே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் அந்த இதில் வந்து கொஞ்சம் துருவி கூட எடுத்துக்கலாம். ஈவனாக எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும். ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு சில்லி பவுடர் இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஃப்ளேக்ஸ் தான் போடணுன்னு இல்லை. அப்புறமா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அது ஒரு 1 ஸ்பூன். கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், எல்லாமே 1 ஸ்பூன் தான். நிறைய கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் நான். கரம் மசாலா, பாவ்பாஜி மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, எந்த ஒரு மசாலா இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது. இதில் அந்த உருளைக்கிழங்குக்கு தண்ணியே போதும். ரொம்ப சொத சொதன்னு ஆயிடுச்சுன்னா அப்பளம் போட வராது. பயப்படாதீங்க. அப்படி கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக செட் ஆயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஜஸ்ட் இப்படி மேலே தடவி விட்டுக்கலாம் போதும். கையில் ஒட்டாமல் வரத்துக்கு தான், வேறு எதுவும் இல்லை. இது வாங்க மாடிக்கு போகலாம். இப்படி நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா இப்படி செட் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு, நான் அரிசி அப்பளத்துக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பேன், அது பார்க்காதவங்க அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு இப்படி நடுவில் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக இப்படி அப்பளம் மாதிரி ஆயிரும். இப்போ அங்கே ஈஸியாக எடுக்க வரும். இது அப்படியே நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டு வேண்டியதாக போட்டு இப்போ திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா கவரில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க கீழே ஒட்டாமல் வர்றதுக்கு. அவ்வளோதாங்க, அப்பளம் போட்டு முடித்தாச்சு. இது ஒரு 2 டேஸ் காஞ்சாலே போதும். உருளைக்கிழங்கு தான், நம்ம ஃபேன் கடியில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப வெயில் தேவைப்படும்னு இல்லை இதுக்கு. 2 டேஸ்லேயே நல்லா காஞ்சி பாருங்க எவ்வளோ கிளாஸியாக எவ்வளோ தின்னாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எள் அதெல்லாம் வாயில் கடிப்படும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா பெருசாக சூப்பராக வந்துடும். இது என்னென்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வெளியே வச்சுக்கலாம். நம்ம அப்பளம்லாம் வெளியே வச்சா நமத்து போகும்னு சொல்லுவோம். 2-3 டேஸ் நீங்கள் வெளியே வச்சா கூட நமத்து போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு நீங்கள் சாட் பண்ணலாம். அப்புறம் பேல்பூரி, அப்புறம் மசாலா பூரியில் பண்ணும்போது இதை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா டேஸ்ட்டோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய மல்டி பர்பஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. ரொம்ப நாளைக்கு இது வந்து மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.